ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த ஆண்களுக்கு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி, குரு பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்வை செய்தாலும் சரி, அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் அதிபதியாக வருவார். அந்த ஆண்களும் சரி, மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் அதிபதியாக வருவார். இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி, நீங்கள் பேப்பர்ல உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய ஆசைகளை எழுதி மாலை கட்டி நீங்க இறைவனுக்கு போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா, எந்த இடத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேப்பர் மாலையா கட்டி போடும்போது உங்க ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறத தெளிவா எளிமையா சொல்றேன். நண்பர்கள் வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. சரிங்களா? 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவாங்க, இல்லை இஷ்டதெய்வம் பேர் எழுதுவாங்க, குலதெய்வம் பேர் எழுதுவாங்க, அதை அப்படி மாலையை கட்டி போடுவாங்க, வீட்டில் நோட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது போல இருக்கிற அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் சக்சஸ் ஆக வரும். 12 ராசிக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்க. சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்திருக்க அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 3ஆவது குரு பகவான் இருக்கும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பேப்பரில் மாலை எழுதி மாலை கட்டி போடுற பழக்கம் இருக்குது அன்பர்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிற தெய்வத்துக்கு நீங்க இந்த மாலையை கட்டி போடும்போது உங்களுக்கு வரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் மற்ற கோயிலை போட கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருடைய ராசி லக்கணத்துக்கு தகுந்தாற் போலதான் தெய்வங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்துல எந்த பொருளை வாங்கணும், எந்த தெய்வத்துல எந்த வரம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கூட இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல வணங்கும் போது தான் தெய்வங்கள் வரம் கொடுக்கும். நம்ம பாட்டுக்கு எழுதி 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 ஒவ்வொரு பக்கமா போட்டுட்டு சாமி தரலன்னு வருத்தப்பட்ட அர்த்தமே கிடையாது. மளிகை கடையில போய் நீங்க தங்கம் கேட்டா கிடைக்காது. சரிங்களா? மெடிக்கல்ல போய் நீங்க மளிகை பொருள் கேட்டா கிடைக்காது. எந்தெந்த பொருளை எங்கெங்க கேட்கணுமோ அங்க கேட்டாதான் அந்த பொருள் உங்க கைகூடி வரும், கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இல்லப்பா போப்பா அங்க வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அங்க அவங்க அடிக்க வர மாட்டாரு. நீங்க போய் மெடிக்கல்ல போய் சக்கரை 1 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரை இல்ல, சக்கரை நோய்க்கு உண்டான மருந்து தரட்டுமா அப்படிம்பாரு. சரிங்களா? அப்ப இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கடை இல்லைங்க, கடை 4 தள்ளின்னு சொல்லுவாங்கல்ல. இது போலதான் தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். சரி, எப்படி வழிபாடு செய்யலாம்? முதல்ல பாருங்க, மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க காற்றோட்டமாக இருக்கிற இடங்கள், சரி 3 ரோடு சந்திக்கிற இடம், அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா கோவில் ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி இடங்கள்ல தெய்வங்கள் இருக்கும். அதுல விநாயகர் சிலை இருக்கும், பக்கத்துல ராகு சிலை இருக்கும், அல்லது திரிசூலங்கள் இருக்கும், அல்லது ஒரு அரச மரம் இருக்கும். அரச மரத்தை சுத்தி துணி கட்டியிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் மாலை கட்டி போடுவாங்க, தொட்டில் கட்டி போடுறாங்களா. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் சம்பந்தப்பட்ட இதை பேப்பரை எழுதி அதை நீங்க போடும்போது அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும், கிடைக்கும், வரம் கிடைக்கும், கேட்கிற வரம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சம்பந்தமே இல்லாம இன்னொரு கோயில போட்டுட்டு இருப்போம். அவர் பார்ப்பாரு, என்னடா இவன் மாலையை கொண்டு பூ மாலை கலந்து போடானா பேப்பர் மாலை கலந்து போடுறாங்க, அவர் பார்த்து மாலை கட்டி ஓராம் போட்டுருவாரு. அவர் போட்டானா பூசாரி போட்டா ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப எதை எங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு. சரிங்களா? பல்லு அப்படிங்கிறது வாயில தான் இருக்கணும். நெத்தில இருந்தாலும் தலையில இருந்தாலும் பல்லு கிடையாது பேரு. சரிங்களா? அப்படி எந்தெந்த பொருளை எங்கெங்க வச்சு வழிபாடு செய்யணும் செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். பிரபஞ்சம் அப்போதான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்போ 3 ரோடு சந்திக்கிற இடங்கள் இருக்கிற விநாயகராக இருந்தாலும் பரவாயில்லை. அது இந்த விநாயகர் கோவில் தானா இந்த கோவில் தானு கணக்கெடுக்க வேண்டாம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி காற்றோட்டமாக இருக்க வேண்டும், மரங்கள் இருக்க வேண்டும், மரத்துக்கு அடியில் இருக்கணும். இயற்கை காத்துக்கள் தென்றலாகவோ புயலாகவோ வீசி அப்படி சுழண்டு வீசும்ல, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற தெய்வங்களுக்கு கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ளதான் போடணும்னு அனுமதிக்க கூடாது. சரிங்களா? கருவறைக்குள்ள எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. கோவிலுக்கு வெளியே திரிசூலம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த திரிசூலத்தை கட்டி போட்டாங்கன்னா அங்க போடுங்க. திரிசூலத்திலும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நேரே அந்த கோவிலுக்கு முன்னால் ஒரு மரம் இருக்கும். மரத்துக்கு முன்னால கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டுலாம் நிறைய கட்டி போட்டுப்பாங்களா. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கொண்டு போய் கட்டி போட்டுவாங்க, உங்க பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷபம் கன்னி மகரம் ராசி லக்கணம் இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு இந்த அன்பர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீர்நிலை அருகில் இருக்கிற தெய்வங்கள் எனக்கு தேர்ந்தெடுக்கணும். ஆறா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, ஏரியா இருந்தாலும் சரி, கிணறா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அல்லது ஆற்றுக்குள்ளேயே தெய்வம் இருக்குது, குளத்துக்குள்ளேயே தெய்வம் இருக்குது, அல்லது ஆத்துக்கு வெளியே ஆத்து ஓரமா தெய்வம் இருக்கு, பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி இடங்களை கட்டி போடலாம், மாலை கட்டி போடலாம். அதே சமயத்துல கிணறு இருக்குது, கிணத்து பக்கத்துல ஒரு தெய்வம் இருக்குது, பக்கத்துல ஒரு திரிசூலம் நட்டி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இடங்களை கட்டி போடுறாங்கன்னா அதுலயும் கட்டி போடலாம். சரி, திரிசூலத்துல போடல, பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, மரத்தெல்லாம் போட்டாங்கன்னா அங்கேயும் கட்டி போடலாம். இந்த மாதிரி தெய்வங்கள் நீ தேர்ந்தெடுக்கும் போது தான் சிறப்பா இருக்கும். அப்போ அது விநாயகருக்கு போடணும் முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி எடுக்கலாம்?
ஆற்றுக்குள் இருக்கிற விநாயகர் அல்லது ஆற்று ஓரமாக இருக்கிற விநாயகர். அடுத்து வந்து கிணத்து ஓரமாக இருக்கிற விநாயகர் அல்லது வந்து குளங்கள் ஏரிக்கரை ஓரமாக இருக்கிற விநாயகர். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற விநாயகர் அல்லது கடற்கரை ஓரமாக கடலை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர். இந்த மாதிரி தெய்வம் தேர்ந்தெடுத்துக்கணும். விநாயகர் தான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்து போன்ற இருக்கிற இடங்களில் இருக்கிற நீங்கள் தெய்வத்தை தேர்ந்தெடுத்து கோவிலை கருவறைக்குள்ள போடணும்னு சொல்லி கேட்க வேண்டாம். கோவிலுக்கு வெளியே திரிசூலம் வச்சிருக்காங்களா அல்லது மரங்கள் இருக்கா, மரத்தில் வந்து கட்டி போடுறாங்களா, மரத்தில் வந்து பேப்பர் கட்டி போடல, அங்கே வந்து தொட்டில் கட்டி போடுறாங்கன்னா அது பக்கத்தில் நீங்கள் கட்டி போடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூலம் இருக்குது, திரிசூலத்தில் வந்து அப்படி போடுறாங்கன்னா நீங்கள் அங்கேயும் போடலாம். அப்படி போடும்பொழுது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உங்கள் ஆசைகள் எல்லாமே, உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அப்ளிகேஷன் வந்து இறைவன் படித்து பார்ப்பான். ஓகே நீ பாஸ் போயிட்டே இரு, நீ பாஸ் போயிட்டே இருப்பாரு. சம்பந்தமெல்லாம் ஒருத்தர் போட்டாச்சுன்னா என்னடா +2 படித்தவங்க உண்டு, +1 படித்த இடத்துல கொண்டு இப்போ மார்க் வச்சுக்காங்க அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ, எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து நீங்கள் எழுதுனதை கொண்டு கொடுத்தா தான் அவர் திருத்தி கையில் தருவார். இல்லைன்னா என்ன பண்ணுவார், 5வது படிக்கிற பையன் கொண்டு போய் 10வது படிக்கிற டீச்சர்கிட்ட கொண்டு போய் நான் இப்போ படித்த பேப்பரை கொண்டு நீங்கள் நீட்டாக என்ன பண்ணுவார், பார்த்துட்டு சரி நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்க, பார்த்துட்டு ஓரம் ஊற்றி போட்டுருவாங்க, குப்பையில் போட்டுருவாங்க. அது போல தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து மிதுனம் ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்களுக்கு வந்து இந்த மாலையை வந்து கட்டி போடும்போது உங்களை ஆசைகள் நிறைவேறும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் இருக்குது, பிரம்மாண்டமான கோவில் இருக்குது, நித்த பூஜை நடந்துட்டு இருக்குது, 4 வேளை பூஜை நடக்குது, கோவில் கருவறைக்குள்ளே எனி டைம் வந்து கருவறைக்குள்ளே வந்து எனி டைம் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது சரிங்களா கோவிலில் வந்து 4 கால பூஜை நடக்குது, அடிக்கடி வந்து தீப ஆராதனைகளை காமிச்சிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி கோவிலாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கினி செடி எடுத்து வளம் வருவாங்க. 1000 கணக்கில் அக்கினி செடி எடுத்து வந்து கோவில் வளம் வர பெரிய கோவில் இருக்குது, அந்த மாதிரி கோவிலே எடுத்துக்கலாம். அல்லது பூக்குழி இறங்குறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணி வைப்பாங்களா, வருஷம் ஒரு தடவை எந்தெந்த கோவிலில் வந்து பூக்குழி இறங்குறாங்களோ அந்த மாதிரி கோவிலையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற கோவில்களில் வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு உள்ளே இல்லை, கோவில் வந்து பிரமாண்டமான கோவிலாக இருக்கும். இந்த மாதிரி கோவில்லாம் கோவிலுக்கு உள்ளே இல்லை, வெளியே பார்த்தீங்கன்னா தலை விருட்சகம் இருக்கும். சரிங்களா? அந்த கோவிலுக்கு உண்டான மரம் இருக்கும், அல்லது கோவிலுக்கு முன்னால் வந்து பெரிய திரிசூலம் நட்டு வச்சிருப்பாங்க. அந்த திரிசூலத்தில் கொண்டு போய் நீங்கள் மாலை கட்டி போடலாமான்னு கேளுங்க, நிர்வாகியில் கேளுங்க. போடலாம்னா போடுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த கோவிலுக்கு முன்னால் இருக்க மரங்களில் நீங்கள் போடலாம். அந்த மரங்கள்லாம் நீங்கள் கட்டி போட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா உங்களுடைய இப்போ பாருங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3மே வந்து பாருங்க, 3மே வந்து காத்து ராசி. சரிங்களா? காற்று வந்து வேகமாக அடிக்கும்போது நெருப்பப்படும், என்னாகும், நெருப்பு பரவும். அப்போ உங்களுடைய சக்ஸஸ் என்ன சொல்லக்கூடிய 3ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய சக்ஸஸ் ஸ்தானம் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து சைன் பண்ணுறாருல, அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானம்? 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் வந்து பாருங்க சிம்மம், தனுசு, மகரமாக வரும். சாரி, சிம்மம், தனுசு, மேசமாக வரும். நெருப்பு ராசி. காற்று நெருப்பை ஒன்றா வச்சா காற்று பரவும். பரவ அப்போ இறைவன் வந்து உங்களுடைய அந்த வேண்டுகளை வந்து பிரபஞ்சத்தை ஒப்படைச்சுவார். ஏப்பா கேட்குற கொடுங்க, மக்கள் வந்து அலமோதுறாங்க, கூட்டம் போடாமல் மலமலை கொடுத்து அடிப்பு அடிச்சு விடுறாங்களா, அப்படி அந்த வரத்தை அடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கோவிலில் இருக்கிற விநாயகர் கோவிலையும் போடாங்கன்னா போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த கோவில் விதிப்படி வந்து அந்த கோவிலில் வந்து அந்த மாலை கட்டி போட்டுக்கு வெளியே கட்டி போட்டுக்கு அனுமதிக்கலாம்னு பாருங்க. இப்போ கோவிலில் வந்து அனுமதி இல்லாத கோவிலை வந்து போட்டு அவங்கள்ட்ட சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் வாங்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிலத்தில், அதாவது ஒரு பூமிக்கு அடியில் வந்து தோன்றாங்க, ஒரு பக்கம் எங்கேயா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வேலை செய்யும்போது திடீர்னு பூமியை தோண்டும் போது பூமிக்கு அடியில இருந்து தெய்வங்கள் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தெய்வத்தை வந்து கோயில் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வங்களை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி கோவில் வந்து அத்திபுத்தமாக தான் இருக்கும், எல்லா பக்கமும் இருக்காதுல்ல. சரி, ஒரு கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில இருக்கும். வெட்ட வெளியில தான் தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமியாக இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வமாக இருக்கலாம். மொட்டை வெயிலில் வந்து காற்று, மழை, இடி, மின்னல், புயல், கீழே அடி சூறாவளி அடித்து வரும்போது அந்த காற்று, மண் எல்லாத்தையும் அள்ளி அந்த தெய்வத்து மேலே போட்டு அப்படியே போகும். அந்த தெய்வத்தை போய் நம்ம சிலையை வந்து தொட்டு பார்த்தோம்னா அப்படியே மண்ணாக வரும். அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து வெட்ட வெளியில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாலை கட்டி போடலாம். அந்த கோவிலையும் வந்து அந்த இறைவன் கழுத்தில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. பக்கத்தில் வந்து அந்த கோவில் வந்து பக்கத்தில் திரிசூலம் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய காவல் தெய்வம் கோவில் எடுத்தீங்கன்னா முன்னால் திரிசூலம் பெருசாக இருக்கும். அந்த திரிசூலத்தை கட்டி போடலாம். அல்லது அந்த கோவிலுக்கு உண்டான அந்த தெய்வத்துக்கு உண்டான மரம் முன்னால் இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த
தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தொட்டில் வலையெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க மாலையை கட்டி போடும்போது என்ன ஆகுனா உங்க வேண்டுதல் நிறைவேறும். இதுக்கு உதாரணமா சொன்னா ஒரு கோவில் இருக்கு. திருச்சியில உறையூர் வெக்காளியம்மன் கோவில் இருக்குது. சரிங்களா? அந்த கோவில் அம்மன் எப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று, மழை, இடி, மின்னல் எல்லாமே நம்ம நிக்கிறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மண்டபமா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு மேல மட்டும் பாத்தீங்கன்னா மேலே இருந்து அடிக்கிற காத்து, மழை, இடி, மின்னல் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு மேலே விழுந்து இப்படித்தான் அந்த தெய்வம் வந்து அவதாரத்துல இருக்குது. அந்த கோவில பாருங்க திரிசூலத்துல வந்து பேப்பர் கட்டி போடுற பழக்கம் இருக்கும். இப்ப இதே கணக்கு பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்னுடைய ராசி வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். சரிங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி. சரிங்களா? என்னுடைய ராசிக்கு வந்து நீர் ராசியா வருது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் ராசிக்கு அந்த நில ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாப ராசியா வரும். அப்ப திருச்சியில போய் நான் அந்த வெக்காளியம் கோயில்ல போய் அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே வந்து நான் பேப்பர்ல வந்து என்னோட ஆசைகளை எல்லாம் எழுதி கட்டி போட்ட பழக்கம் எனக்கு இருக்கிறது. திருச்சியில நான் இருந்த காலங்களில் செஞ்சிருக்கிறேன். அப்ப அதை வச்சு நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது. சரிங்களா? நம்ம எதுக்கு இந்த பேப்பரை ஏன் கட்டி கொண்டு நமக்கு அந்த கோயில் ஒன்று போட்டோம், அந்த ராசிக்கு என்ன நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து இப்போ தனித்தனியாக ரகமாக பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ இயற்கையிலேயே வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. சரி, திருச்சிக்கு போக முடியாது, அன்பர்களுக்கும் என்ன பண்ண முடியும்? திருச்சிக்கு போக முடியாது. அப்போ அது சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி வெளியெடுக்கலாம்? அப்போ அந்த சாமியோட வரலாறு என்னன்னு நல்லா தெரிஞ்சு அவங்க புரிஞ்சு போகும். திருச்சியில வந்து அந்த அம்பாளுக்கு வந்து இயற்கை சீட்டம் வரும்போது வந்து அந்த இறைவன் வந்து மண் மாறி பொழிகிறான். பொழியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருச்சி அந்த உறையூர் அந்த பகுதியை வந்து மண்ணால் மேடாக மாறிக்கொண்டிருக்கும் போது இந்த அம்பாள் வந்து அந்த மண்ணு இயற்கையை கொடுக்க அந்த மண் எல்லாத்தையுமே தன் மேலே வாங்கிக்கிட்டு காற்று மழை எல்லாத்தையும் தன் மேலே வாங்கிக்கிட்டு அந்த மக்களை நான் பாதுகாக்கிறேன்ப்பா, என்னை நம்பிங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் அருள் கொடுத்ததாக தான் ஐதீகம். அப்போ இயற்கையிலே வந்து காற்று மண் அடிக்கும் போது அது காற்று மண் தூசி எல்லாம் கலந்துதான் வந்து இறைவன் மேலே படும். அந்த மாதிரி தெய்வங்களை வந்து கிராமங்களில் பார்க்கலாம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், அது வந்து ஒரு ஓரமாக இருக்கும். அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தூசி அப்படி சட்டு மேலே விடும். அடுத்து மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தெய்வம் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் தெய்வங்களுக்கு வந்து கோவிலில் தான் மாலை இப்போ விநாயகர் அப்படின்னா நீங்கள் கழுத்திலே போட்டுடலாம். அம்பாள் தெய்வமாக தான் கழுத்தில் போட்டுருக்க அந்த பூசாரி நிர்வாகிகள் ஒத்துக்கணும். அங்கே ஒத்துக்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த அம்பாளுக்கு முன்னாலே திரிசூலம் வச்சுருப்பாங்க. அந்த திரிசூலத்தில் போடலாமான்னு கேளுங்க. போடலாம்னா அதில் போடுங்க. அப்படி அங்கேயும் போடக்கூடாதுன்னாச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கோவில் இருந்தாலும் அந்த கோவில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளையல், சரிங்களா, வளையல் தொட்டில் சம்மந்தப்பட்டதெல்லாம் கட்டி 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 போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் நீங்களும் உங்கள் வேண்டுதலை கட்டி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் விடை கிடைக்கும். எல்லா சூழலையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி போடும்போது அந்த வேண்டுதலை வந்து அந்த இறைவனை வந்து சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பான். ஏன்னா எழுதுறது அப்படிங்கிறது 3ஆம் இடம், உங்கள் முயற்சி அப்படிங்கிறது 3ஆம் இடம், தைரியம் வீரியம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்கிறேன். அந்தந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்தந்த 3ஆம் இடத்தை அப்படியே தொட்டு 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 வந்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்டெப்பாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றே இருக்கலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி. விழுந்தாலும் எழுந்து ஓடுன்னு சொல்கிறோம்ல, அந்த ராசி தான் 3ஆம் இடம். அப்போ நீங்கள் எவ்வளோதான் அடிப்பட்டு கீழே கிடந்தாலும் சரி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு வந்து பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளை வந்து எந்த தன்னலம் கருதாமல் தூக்கி விடுறது இறைவன் ஒருவனே, மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் வந்து இவன் எப்படா கீழே விடுவான், மேலே 4 மிதிச்சு தாண்டி விடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இறைவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் நம்ம சரியான இறைவனை பிடிக்கணும், அவ்வளோதான். பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து கடவுளையும் பிடிச்சா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற கடவுளையும் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வங்கள் வந்து கரெக்டாக கை கொடுத்து வாழ்க்கை ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே தூக்கி போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போது 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, குரு பகவான் வந்து இது போல 3ஆம் இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் சக்ஸஸாக இருக்கும். கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பரிகாரத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் வாழ்க்கை தடம் வரலாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும். அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக நீங்கள் அப்படியே பிடிச்சி கேட் பண்ணி போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து ரக வாரியாக தனித்தனியாக நிறைய கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 3500 வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன். அப்படியே சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே அங்கே இருக்குது. கொட்டி வச்சிருக்கிறேன். டெய்லி கிடைக்கிற விஷயத்தை போது அவங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.